நாமத்து மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல கூட உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எபனேசர் அங்கிளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்கிள் சொன்னது போல ஆரம்ப நாட்கள்ல எனக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தி தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு என்னை உற்சாகப்படுத்தினதுக்கு ஆண்டவர் அவங்கள யூஸ் பண்ணார். காட் ரியலி யூஸ்ட் அங்கிள். அந்த நாட்களை மறக்க முடியாது. பின்னாடி உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து எடுத்து தமிழ்ல சொல்லுவாங்க. பட் இன்றைக்கு கூட தமிழ்ல ப்ரீச் பண்றதுக்கு ஆண்டவர் அதுக்கு பின்பதாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். அந்த நாட்களை மறக்க முடியாது அங்கிள் சொன்னது போல. இந்த நாள்ல கூட உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்காரு நான் நம்புகிறேன். நீங்களும் ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால சில காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சில சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அதுக்கு பின்பதாக நம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாட்கள்ல நீங்க அறிந்திருக்கிறீங்க, பீகார்ல அநேக எதிர்ப்புகளை சந்திக்கிற ஒரு நாட்கள்ல இருக்கிறோம். இங்குள்ள ஆட்சி எல்லாம் மாறினது உங்களுக்கு தெரியும். இப்ப பிஜேபி ஆட்சினால இன்னும் தீவிரமாக ஏற்கனவே நிறைய இடத்துல எதிர்ப்பு சந்தித்து கொண்டுதான் இருந்தோம். பீகாரா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும். இந்த நாட்கள்ல பீகார்லயும் இன்னும் தீவிரமாக செய்யறது நீங்க சில நியூஸ்ல பார்த்திருக்கலாம், ஜெம்ஸோடைய செய்திகள்ல பார்த்திருக்கலாம். ஆனா அதன் மத்தியில கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இது உங்களுடைய ஜெபத்துக்காக தான் நான் ஷேர் பண்றேன். ஏன்னா எவ்வளவு ஒரு ஜெபத்துக்கு வல்லமை உண்டு என்று நாம் தெரியணும். ஏன்னா நீங்க ஒரு மிஷினரி குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய சாட்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு முறை அவர் ஊழியம் செய்கிற அந்த இடத்துல, அவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு 31 பேர் அவரை கொலை செய்ய வந்தார்கள். அந்த 31 பீப்புள் அவரை கொலை செய்ய வந்தவங்க அவங்க அப்படியே திரும்பி போனாங்க. அடுத்த நாள் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இந்த செய்தி கேட்க தெரிய வருது. அப்ப இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஏன் பிறகு அவங்க கொலை செய்யாம திரும்பி போனார்கள்னு விசாரிக்கும்போ அந்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களை கொலை செய்ய வந்தோம், ஆனா அந்த இடத்துல ஒரு 31 பேர் வரல, அநேகர் வந்தாங்க. ஆனா அவங்க சொன்னது என்ன, கிட்டத்தட்ட 31 தூதர்களை நம்ம வெள்ளை கலர்ல உயரமான சில நபர்கள் அங்க நின்னதை நாங்க பார்த்தோம். அவங்க கையில பெரிய வாள் இருந்துச்சு, சுவாடு இருந்துச்சு, ஒரு அக்னியாக இருந்த ஒரு சுவாடை நாங்க பார்த்தோம், ஒரு வாளை நாங்க பார்த்தோம். அதை பயந்து நாங்க திரும்பி போயிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஜனங்க சொன்னாங்க. சோ அவரை கொலை பண்ண வந்த ஜனங்கள் இதை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஒரு 31 பேர் ஒரு வெள்ளை வஸ்திரத்துல நல்ல உயர்ந்த நபர்களாக அங்க இருந்தது போல அவங்க பார்த்தாங்க. சோ சில ஆண்டுகளுக்கு பின்பதாக டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த சாட்சியை மறுபடியும் இங்கிலாந்துல போய் ஒரு சபையில இந்த சாட்சியை சொல்லும் பொழுது அந்த சபையில இருந்து ஒரு கோயில் பிள்ளை மாதிரி இருந்த ஒரு நபர் போய் ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து அந்த நாள் அவர் சொன்ன அந்த தேதியை தேடி பார்க்கும் பொழுது அதே தேதியில கிட்டத்தட்ட 31 பேரு அந்த சபையில இணைந்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக விசேஷமா ஜெபித்தார்களாம். சோ அவ்வளவு தூரத்துல, இவர் ஆப்பிரிக்கால இருக்கிறாரு, அவர் இங்கிலாந்துல ஒரு சபையில அவங்க ஜெபித்ததுனால இவரை கொலை செய்த வந்த மக்களை ஆண்டவர் அப்படி ஒரு அதே 31 பேர் இங்க ஜெபித்த மக்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 31 தூதர்களை போல அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தது சாட்சியாக நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க வாசித்திருக்கலாம். சோ அப்படிதான் நம்மளுடைய ஜெபத்தோடைய வல்லமை, த பவர் ஆஃப் பிரேயர். இந்த நாள்ல கூட அநேக எதிர்ப்புகள், அநேக இடத்துல சபையை மூடி போடுற நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர் இந்த கிளை நிறைய ஹவுஸ் சர்ச்சஸ் எழுப்ப ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். கோரக்பூர்னு சொல்ற ஒரு இடத்துல நம்ம பாபு சிங்னு ஒரு அங்கிள் அங்க ஊழியம் செய்யறாங்க. அந்த இடத்துல அது யோகியோட மெயின் இடம், அது ஒரு முக்கியமான ஒரு இடம். கோரக்பூர் ரொம்ப கிறிஸ்தவர்களை எதிர்க்கிற ஒரு, ஆனா அந்த இடத்துல கூட கிட்டத்தட்ட 54 வீடுகள்ல கூட்டம் நடக்குது. 54 இடத்துல ஒரு ஹவுஸ் சர்ச்சஸா நடக்கிறத சமீபத்துல கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு சைடு என்னதான் எதிர்ப்பா இருந்தாலும் இன்னொரு சைடுல ஆண்டவர் பெரிய காரியங்களை, அதே போல பட்னால ஒரு சபை
நம்ம ஜெம்ஸோடைய பர்சா அந்த ஒரு சபையை கொண்டு கிட்டத்தட்ட 117 இடத்துல ஹவுஸ் சர்ச்சஸ் ஆரம்பிக்க ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறார். அது இல்லாம ஒரு 50க்கு மேலான இடத்துல டெபோரா பிரேயர் சென்டர்ஸ் நடத்த உதவி செஞ்சிரு. இதே போலதான் கயால இருக்கிற நம்மளுடைய சிட்டி சர்ச் மூலமா கிட்டத்தட்ட 17 இடத்துல அங்க ஒரு ஹவுஸ் சர்ச்சஸ் எழுப்ப ஆண்டவர் உதவி செஞ்சார். சோ இந்த நாட்கள்ல ஒரு சைடு எதிர்ப்பு, ஒரு சைடு சபைகளை சீல் போட்டு விட்டாலும் இன்னொரு சைடு அநேக கீழே ஹவுஸ் சர்ச்சஸ் எழுப்புறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். சோ தொடர்ந்து இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோட இன்னொரு சாட்சியும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சில வருடங்கள் சில ஆமா 1-2 வருடங்கள் முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். நம்மளுடைய விபிஎஸ் அட்டன் பண்ண ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன், ஒரு நாள் அவங்க தகப்பனார் அந்த பையனை ஒரு கோயிலுக்கு கும்பிடுறது கூட்டிட்டு போறாரு. ஸோ அந்த கோயில்ல போய் இந்த அப்பா ரொம்ப பயபக்தியாக அந்த கோயில கும்பிட்டுட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி நீயும் வணங்கிக்கோப்பா, நீயும் கடவுளை வணங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போ அந்த தம்பி என்ன சொல்ற, இயேசு அழுகிறாரு, என்னால இது பண்ண முடியாது, இயேசு அழுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த தகப்பனாருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா இயேசு அழுகிறாருன்னு சொல்றேன், எப்படிப்பா அது யாரு என்னன்னு சொல்லிட்டு, இல்லப்பா நான் பண்ண மாட்டேன், இயேசு அழுறாருன்னு சொல்லி. அப்புறம் வீட்டுக்கு போய் இந்த குட்டி பையன்தான், ஆனா அவர் தகப்பனார்த்த இயேசுவை பற்றி அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லி, அப்புறம் இந்த தகப்பனார் இப்போ அங்க உள்ள கிறிஸ்தவர்களை சந்தித்து ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ளால வர்றதுக்கு அந்த சின்ன பையனுடைய அந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் கிரியை செஞ்சார். சோ இந்த தம்பி இதை குறித்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் எங்க இருந்ததுன்னா விபிஎஸ் மினிஸ்ட்ரி மூலமாக. இந்த சம்மர் வெக்கேஷன் டைம்ல இப்ப இந்த நாட்கள் அநேக இடத்துல விபிஎஸ் ஆரம்பித்திருக்கிறோம், அநேக இடத்துல நடந்து கொண்டு இருக்கு, சில இடத்துல நடந்து முடிந்திருக்கு, சில இடத்துல நடக்க போகுது. ஆனா பாருங்களேன், ஒரு சின்ன பையன், அதுக்கு பின்பதாக அந்த தாயார் தகப்பனார் கிட்டத்தட்ட 8 வருடமாக குழந்தைக்காக அடுத்த குழந்தைக்காக அவங்க பிரயாசப்பட்டு அது நடக்காத காரியம் அடுத்த மாசமே இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அடுத்த மாசமே அவங்க கன்சீவ் ஆகி அவங்க குழந்தை பிறந்து அதோடைய ஃபங்க்ஷனை வைக்கும்போது கிட்டத்தட்ட 500 பேர் வரும்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு ஊழியர் வந்திருக்கிறாரு, அவர் இயேசுவை நம்புற ஒரு ஊழியர், அவர்கிட்ட ஜெபித்துட்டு நீங்க போங்க. அவன் பாருங்க, ஒரு சின்ன குழந்தைய கொண்டு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்தார். அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 500 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லவும் அவரை ஜெபிக்கவும் அவங்களை அனுப்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்த. சோ இந்த மாதிரி உங்களுடைய ஜபங்கள், நீங்க செய்யற காரியங்கள், நீங்க தியாகத்தோட கொடுக்கிற காணிக்கைகள், ஜெபங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அறுவடைக்கான உதவி செய்யறா. தொடர்ந்து ஜெபிங்கள். இந்த நாட்கள்ல விபிஎஸ் மினிஸ்ட்ரி அநேக இடத்துல நடந்து கொண்டிருக்கு, நடக்க போகிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சில சபைகளை அவங்க க்ளோஸ் பண்ணாலும் இப்படிப்பட்ட ஹவுஸ் சர்ச்சஸ் இன்னும் வளரும்படியாக, இன்னும் இந்த மாதிரி கிளை சபை சைனா குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்கள்ல சில டிகேஸ் முன்பதாக எவ்வளோ எதிர்ப்பு அந்த சபை சந்திக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஹவுஸ் சர்ச்சஸை மல்டிப்ளை பண்றதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறுச்சு. நம்ம தேசத்துல கூட இந்த எதிர்ப்பு மத்தியில இந்த மாதிரி ஹவுஸ் சர்ச்சஸ் அநேக எழும்புறதுக்கு தொடர்ந்து ஜெபித்துக்கலாம். அதோட சேர்ந்து இந்த நாட்களை யூத் மினிஸ்ட்ரி மூலமாக, ஜிம் மினிஸ்ட்ரி மூலமாக ஜென்னெக்ஸ்ட் சமீபமாக பீகார்ல நடக்கும்போது கிட்டத்தட்ட 47 வாலிபர்கள் வந்தாங்க. தாகத்தோடு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட அவங்க அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறதுக்காக ஒப்பு கொடுக்குற அந்த வாலிபர்களை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சைடு என்னதான் போராட்டம் இருந்தாலும், என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும், ஆண்டவருடைய கிரியைகளை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய கிரியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஜெபங்களை இன்னும் நீங்க பலப்படுத்துங்க, இன்னும் அநேகரை ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்துங்க, இன்னும் அநேகரை இப்படிப்பட்ட ஊழியத்தின் காரியங்களை இணையும்படியாக அது பாரத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இணையும்படியாக அவங்களை தொடர்ந்து நீங்க உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள்ல கூட நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போலாம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை யாராவது வாசிக்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாம அழைக்கிறார்.
எங்க போகணும் எல்லாமே கிளியரா இல்ல, நீ போக வேண்டிய, நான் சொல்ல வேண்டிய இடத்துல நீ போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைத்த உடனே ஆபிரகாம் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம குறித்து நம்ம பார்த்தோம். அவர் ஒரு சாதாரணமா ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம், ஒண்ணுக்கும் வழி இல்லாம இருந்த குடும்பம் அப்படின்னு கிடையாது. அவர் பயங்கரமான ஒரு ஐஸ்வர்யமாக ஒரு இடத்துல இருந்தவர், நல்ல ரிச்சா இருந்தவர். ஏன்னா அந்த ஊர்னு சொல்ற அந்த இடம் மெசபோட்டோமியால மெசபோட்டோமியா அந்த நாட்கள், அந்த ஏன்ஷியன் மெசபோட்டோமியா தான் இப்ப இருக்கிற ஈராக்னு சொல்றது. இந்த ஈராக்குடைய சிவிலைசேஷன் அந்த நாட்களே நல்ல ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா இருந்தது. நல்ல அங்க பிசினஸ் ட்ரேட் எல்லாத்துக்கும் பேர் பெற்ற ஒரு இடம் தான் இந்த மெசபோட்டோமியா. அந்த மெசபோட்டோமியா சிவிலைசேஷனை குறித்து நீங்க படித்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிவிலைஸ்டு ஒரு சொசைட்டில இருந்து, ஒரு நல்ல வசதியான நல்ல பிசினஸ் அண்ட் ட்ரேடுக்கு பேர் பெற்ற ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் அவர் அழைக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வர்றாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ரிலேட்டிவ் எல்லாரையும் விட்டுட்டு வான்னு. ஆனாலும் அவருடைய தகப்பனாரை கூட்டிட்டு வர்றாரு. ஆனா ஆண்டவர் விஷன் தரிசனம் கொடுத்தது எல்லாமே கொடுத்தது ஆபிரகாமுக்கு தான். ஆனா அங்க பாக்குறோம், அந்த வசனத்துல வாசித்தோம், அவருடைய தகப்பனார் தான் கண்ட்ரோல் பண்ணி லீட் பண்ணி போறத பாக்குறோம். அதுக்கு பின்பதாக அவங்க தகப்பனார் மரித்து போறாங்க. மரித்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் வர்றாரு. சோ இது வரைக்கும் அவருடைய ஆண்டவர் இவருக்கு தரிசனத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்து எல்லாம் கொடுத்தாலும் அவருடைய தகப்பனார் தான் அந்த கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறாரு. இப்ப தகப்பனார் மரித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்க ஆண்டவர் மறுபடியும் அவரை ரிமைண்ட் பண்றாரு, உன்னுடைய குடும்பத்தை, உன் ரிலேட்டிவ், உன் ஃபேமிலி, ஃபாதர்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஆனா அங்க பாக்குற ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் என்ன நடக்குது, அங்க லோத்தையும் கூட கூப்பிட்டுட்டாரு. 5வது வசனத்தை நீங்க வாசிக்கணும். he took his wife Sarah and his nephew Lot and all his wife. சோ இங்க லோத்தையும் கூட சின்ன காம்ப்ரமைஸ். ஐயோ பாவம், இந்த பையன் அனாதையா இருப்பானே, இவனுக்கு அப்பாவும் கிடையாது, நான் கூட வச்சுக்கலாம். சின்ன ஒரு எமோஷனல் பாண்டேஜ் இல்ல, ஒரு சின்ன ஒரு எமோஷனல் ஒரு காரியத்தினால, ஒரு ஒரு ஓன் விஸ்டத்தினால ஆண்டவர் கட்டளை கிளியரா கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்ல லோத்தை கூட்டிட்டு போறத பாக்குறோம். ஓகே, இதுக்கு பின்பதாக அந்த எடுத்த ஒரு தீர்மானத்துலனால என்ன நடந்துச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். லோத்துனால எவ்வளவு பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், ரெண்டா பிரிந்து போகிற ஒரு நிலைமை, இப்படி எல்லாம் காம்ப்ரமைஸ், ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்னால, குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணனால அநேக பிரச்சனைகளை சந்திக்கப்படியாக இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நம் தியானத்துல தியானிக்கும்படியாக நான் எடுத்த ஒரு தலைப்பு என்ன, நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம், வேர் இஸ் அவர் டிபெண்டன்சி. அநேக நேரத்துல நாம் நம்மளுடைய ஞானமா இருக்கும், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய அனுபவத்தின் மேல சார்ந்து போகிற ஒரு தவறை நாம் செய்யக்கூடும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஆபிரகாமும் ஆண்டவர் அவரை நல்ல அருமையாக வழி நடத்துறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. ஒரு அருமையான ஒரு பட்டணத்துல இருக்க நல்ல வசதி, கம்ஃபர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தவறு நடக்குது. இது 7வது வசனத்துல இருந்து நீங்க 9வது வசனத்துல நீங்க வாசிட்டீங்கன்னா, நேரம் குறைவாக இருக்கிறனால நானே இங்கிலீஷ்ல சில வாசிக்கிறேன். அங்க 7வது வசனத்துல இருக்கு, லார்ட் அப்பியர் டு ஆப்ரஹாம். அப்பனா ஆண்டவர் வெளிப்படுத்தி, அங்க ஆண்டவர் வெளிப்பட்டார்னு அங்க இருக்கு. ஆபிரகாம் பில்ட் 7வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வெளிப்பட்டு அங்க ஒரு ஆண்டவருக்காக ஒரு ஆல்டரை அங்க கெட்டுறத பாக்குறோம். அதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. 8வது வசனத்துல நீங்க வாசித்தாலும் சரி, 9வது வசனத்துல வாசித்தாலும் அவர் மறுபடியும் ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கெட்டுறாரு. ஆண்டவரோட நல்ல ஒரு ஐக்கியமான ஒரு உறவை நம்ம பார்க்க முடியும். நல்ல ஒரு உறவு, ஆண்டவரோட ஐக்கியமா ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். அவரு பலிபீடத்தை கெட்டுறாரு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா 10வது வசனத்துல பார்க்கும்போ ஒரு பஞ்சம் அங்க வருது. இப்போ இந்த நேரத்துல ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு இருந்திருக்கலாம்.
ஆண்டவரே இப்படி ஒரு பஞ்சம் வந்திருக்கு, நீங்க வந்து நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா இப்படி ஒரு பஞ்சம் வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரை சார்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவருடைய அனுபவத்தையும் அவருடைய ஞானத்தையும் சார்ந்து ஒரு முடிவை எடுக்கிறதுனால என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாம் சுருக்கமாக நாம் சில காரியத்தை வாசிக்கலாம். இங்க பார்க்கிறோம் 10வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எகிப்துக்கு நேராக போறாரு. எகிப்துக்கு போன உடனே நடந்த முதல் விஷயம் என்ன வாசிக்கலாம்? 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12, 13வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஆண்டவர் உடைய ஆலோசனையை கேட்காம சுயத்தை சார்ந்து அவனோட ஞானத்தின் மேல அனுபவத்தின் மேலே சார்ந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தோன்னா முதல்ல அவனுடைய வாழ்க்கையில வந்து பயம். அந்த பயம் வந்த உடனே அவன் வந்து தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறான். பயம் வந்த உடனே பொய் சொல்றது, இன்டெகிரிட்டி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியர் உள்ள வந்துடுச்சு, ரெண்டாவது இன்டெகிரிட்டி போயிடுச்சு. இப்ப வந்து என்ன சொல்றாரு? பொய் சொல்லும்படியாக அவங்க மனைவிட்ட சொல்றான், நீ வந்து அவங்கள கொன்றுவாங்க, அதனால நீ வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற, சோ நீ வந்து என்னுடைய மனைவின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லக்கு வைக்கிறான். சோ ஆண்டவரை சார்ந்து இருந்த ஆண்டவர் அவரோட ஐக்கியமான ஒரு உறவுல தான் இருந்தாரு. ஆண்டவருக்காக பலிபீடத்தையும் கெட்டினாரு, எல்லாமே நல்லபடியா தான் கெட்டினாரு, எல்லாமே நல்லபடியா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கும்போ, ஒரு டெசிஷன் எடுக்கும்போ ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம சுயத்தின் மேல அவருடைய அனுபவத்தின் மேல சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார். உள்ள வந்தது முதல்ல பயம். அந்த பயம் வந்த உடனே பொய் சொல்றத பாக்குறோம். அந்த பொய் சொன்னதுக்கு அப்புறம் நடக்கிற காரியம் வாசிங்க. 17வது வசனத்தை வாசிங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். 18 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? நீங்க பாருங்க, ஒரு புறஜாதி மனிதன், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் திட்டுற அளவுக்கு ஒரு நிலைமையில ஆபிரகாம் வந்து விட்டார். பாருங்க, நாம் வந்து பிறருக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்கள் இவங்க வந்து இயேசுவை கும்பிடுறவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாட்சி நமக்குள்ளால இருக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அப்படி ஒரு சாட்சியாக இருக்க வேண்டிய அந்த ஆபிரகாம் அந்த நபர் அவனை திட்டுறாரு. ஏன் நீ இப்படி ஒரு தவறை செஞ்சிருக்கிற, நீ ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் இந்த தவறை செஞ்சன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன் அவரை திட்டுற நிலைமைக்கு போறத பார்க்கணும். பாருங்க, ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி தான் ஒரு ஆண்டவரை சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கணும். ஆனா அவரோட ஞானத்தை சார்ந்து எடுக்கிற பயம் உள்ள வருது. அதுக்கு பின்பதான் பொய் சொல்றது ஒரு நிலைமையில தள்ளப்படுறத பாக்குறோம். மூணாவது, ஒரு புறஜாதி மனிதன் அவனை திட்டி அவனோட சாட்சி இழந்து போறத இன்டெகிரிட்டி லூஸ் ஆகுது, அப்புறம் டெஸ்டிமனியும் லூஸ் ஆகுது, ஒரு சாட்சி இழந்து போறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம பாக்குறோம் அவர் குடும்பத்தையே ஒரு ரிஸ்க்ல, இப்ப அவங்க மனைவியே ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷன். ஒரு இந்த கணவன் பண்ண ஒரு சின்ன ஒரு தவறுனால மனைவி இப்போ ஒரு ரிஸ்க்ல போய் குடும்பத்தை ரிஸ்க். அநேக நேரத்துல நம்ம எடுக்கிற ஒரு தவறான தீர்மானத்தினால நம்மளுடைய குடும்பம் ஒரு ரிஸ்கியான சிச்சுவேஷன்ல போக வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய தீர்மானங்கள் எப்படி, நம்ம ஆண்டவரை சார்ந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறோமா? ஒரு ஃபேமிலியாக நாம் இருக்கும்போ அது எதிர்காலத்தின் காரியங்களா இருக்கலாம், நம்மளுடைய டே டு டே டெசிஷன்ஸா இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்பா இருக்கலாம், அவங்களோட திருமணமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், எந்த விதமான ஒரு காரியமா இருந்தாலும் நாம் எதை சார்ந்து இந்த தீர்மானம் எடுத்தா நிறைய பணம் வரும், நிறைய காசு கிடைக்கும், இந்த தீர்மானம் எடுத்தா நல்ல வசதிகள் அமையும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களை மனதில் வைத்து நாம் தீர்மானத்தை எடுக்கிறோமா? இல்லைன்னா நம்மளுடைய அறிவு நம்மளுடைய ஞானத்தை சார்ந்து நாம் தீர்மானத்தை எடுக்கிறோமா? இல்லவிட்டால் மத்தவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நல்லா படித்தவங்க, அவங்க நிறைய அனுபவம் உள்ளவங்க, அவங்க நல்ல வசதியில உள்ளவங்க, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானத்தை எடுக்கிறோமா? இல்லவிட்டால் ஆண்டவரை சார்ந்து நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் தான், ஆவிக்குரிய மனிதன் அந்த ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு, ஒரு சின்ன ஸ்லிப் தான்
பயம் வருது, பொய் சொல்றாரு, இன்டெகிரிட்டி போயிடுச்சு, டெஸ்டிமனி போயிடுச்சு, குடும்பத்தை ரிஸ்க்ல போடுறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் பாக்குறோம் இந்த அதிகாரத்துல நீங்க பாருங்க, எங்கேயுமே அவர் பலிபீடத்தை கெட்டினார், ஆண்டவரோடு உறவாடினார் சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் போய் கடைசியில் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அங்க தொலைந்து போறத பாக்குறோம், மிஸ் ஆகுறத பாக்குறோம். ஒரு சின்ன டெசிஷன் பாருங்க எப்படி ஒரு குடும்பத்தை அஃபெக்ட் ஆகுது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அஃபெக்ட். எங்கேயுமே இந்த அதிகாரத்துல பலிபீடத்தை கெட்டுறது பற்றி எதுவுமே இல்லை. அது மாத்திரம் இல்ல, இந்த எகிப்துல போகும்போதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. அது அமைதியா உள்ள நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஹாகார் அந்த குடும்பத்துக்குள்ளால என்டர் பண்றத பாக்குறோம். ஹாகார் ஒரு வேலைக்காரியாக, ஒரு அடிமையாக, ஒரு ஸ்லேவ், ஒரு ஆர்டினரி ஒரு லேடியாக அமைதியா உள்ள என்டர் பண்ற இந்த எகிப்துல இருந்தா உள்ள வருது. அப்படியே அமைதியா உள்ள வந்த இந்த ஹாகார் அது கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிச்சதை நம்மளுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு காரியம். இது எல்லாம் நடந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆஃப்டர் டெஸ்டிமனி இழக்கிறாரு, ஐடியா இன்டெகிரிட்டி இழக்கிறாரு, தவறான முடிவுகளுக்கு மேல தவறான முடிவு. இப்ப ஹாகாருடைய சாப்டரும் இங்கதான் என்டர் ஆகுது. அதுக்கு பின்பதாக என்ன நடக்குன்னு 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13வது அதிகாரத்துல 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாயிருந்தான். இப்ப பாருங்க, ஆபிரகாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, லோத்தும் வந்துட்டாரு. பரவாயில்ல, தவறு நடந்துச்சு, ஒரு சுயத்தை சார்ந்த ஒரு முடிவை எடுத்தாச்சு. ஆனா இப்போ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இங்க பாருங்க, மறுபடியும் ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொள்றத பாக்குறோம். 4வது வசனத்துல பாக்குறோம். That was the same place where Abraham had built the altar and there he worshipped the Lord again. மறுபடியும் ஆண்டவரை அங்க ஆராதிக்கிறத பாக்குறோம், மறுபடியும் பலிபீடத்தை கெட்டுறத பாக்குறோம். எல்லாமே மறுபடி பாருங்களேன், ஆண்டவர் விட்டு தூரமா போய் சுயத்தை சார்ந்து அவருடைய அறிவை சார்ந்து போகக்கூடாத இடத்துல போய் நிறைய தவறுகள் நடந்தாலும் ஒரு ஆவிக்குரிய மனிதன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார். அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் எப்படி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல பலிபீடத்தை கட்டி மறுபடியும் ஆண்டவர் ஆராதிக்கிறார். போன அதிகாரத்துல, அது முந்தின அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எகிப்துல போகும்போ எங்கேயுமே அவர் ஆண்டவர் ஆராதிக்கல. ஆண்டவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் அங்க இருந்த மாதிரி இல்ல. நம்ம மறுபடியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த உறவை ஆண்டவர் கொடுக்கறத பாக்குறோம். அதே போல ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆபிரகாம் அதை விட்டு வெளியே வந்தாச்சு. மறுபடியும் அவர் பலிபீடத்தை கெட்டுறாரு. அவர் தங்குறதுக்கு கூடாரத்திலே தங்குறாரு. அப்படி ஒரு பட்டணத்துல இருந்துதான் வெளியே, எகிப்து ஒரு பயங்கரமான ஒரு பட்டணமா இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் அவர் கூடாரத்திலே தங்கி பலிபீடத்தையும் கெட்டுறது பாக்குறாங்க. லோத்தோடைய வாழ்க்கைய பாருங்க. 10வது 11வது வசனத்தை வாசிங்க. 10, 11. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்தனதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 12வது வசனத்தை வாசிங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அப்ப இங்க பாருங்க, ஆபிரகாம் மறுபடியும் கூடாரத்திலே தங்கிட்டு இருந்தாரு. ஆனா லோத்தோடைய வாழ்க்கைய பாருங்க. லோத்தம் எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு, ஆனா எகிப்து அவனுடைய இதயத்துல இருந்து வெளியே வரவில்லை. எகிப்துல இருந்து இவங்க வந்துட்டாங்க, ஆபிரகாம் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்தாச்சு, மறுபடியும் கூடாரத்துல இருக்கிறாரு, ஆண்டவருக்கு பலிபீடத்தை கேட்டுறாரு. ஆனா லோத்தோடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சரிவு நடக்குதாங்க. எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு, ஆனா அவனுடைய இதயத்துல இன்னும் எகிப்தின் பெட்டி காரியம், அந்த பற்று, அது மேல இருந்த அந்த மோகம் இன்னும் அவனை விட்டு வெளியே போகல.
அங்க வந்த பிறகும் பாக்குறான், இங்கிலீஷ்ல எப்படி இருக்கா, the whole area was well watered like garden of the Lord or beautiful land of Egypt. சோ அத பாக்குறாரு, இந்த இடம் எகிப்த போல இருக்கேன்னு சொல்லி, எகிப்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை தெரிந்து கொள்றாரு. சோ அவருடைய டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கு? எகிப்துல அவருக்கு கிடைத்த அந்த அனுபவம், எகிப்தின்ல வந்த அந்த மோகத்தின் சார்பில் தான் அவருடைய தீர்மானம். எகிப்தை போல இருக்கேன்னு அவர் அதை எடுத்துக்கொண்டாரு. ஆனா ஆபிரகாம் பாருங்க, அவர் மறுபடியும் கூடாரத்திலே தங்குறாரு. அது மாத்திரம் இல்ல, எகிப்தை போல இருக்குன்னு அந்த பங்கை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்ல, கூடாரத்திலே வாழ்ந்த லோத்து இப்ப பட்டணத்தை தேடி போகிறார். அதுக்கு முன்பதாக கூடாரத்துலதான் இருந்தார். ஆனா இப்போ எகிப்துல போய் அந்த சுகத்தை, அந்த கம்ஃபர்ட், அந்த லக்ஸுரி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பின்பதாக அவர் யோசிக்கிறாரு, நம்ம பட்டணத்திலே இருந்துருவோமே சொல்லிதான் சோதம் குமாராக்கு பக்கத்திலேயே சோதம் பக்கத்திலேயே போய் அந்த பட்டணத்தை தேடி அங்க போய் அவர் இருக்கிறாரு. முதலாவது சோதம் பக்கத்துல போய் இருந்தாரு, அதுக்கு பின்பதாக நம்ம தெரியும் சோதம்குள்ளே போய் இருந்துட்டார். சோ அநேக நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எடுக்கிற தீர்மானம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய காம்ப்ரமைஸ் போய் நம்மளுடைய பர்சனல் லைஃப் பண்றது மாத்திரம் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற மக்களையும் பாதிக்கும்படியாக அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆபிரகாம் எடுத்த ஒரு டெசிஷன்னால ஆபிரகாம் அவருடைய குடும்பம் மாத்திரம் இல்ல, லோத்தோடைய வாழ்க்கையும் அது பாதிச்சிருச்சு. ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், ஒரு சின்ன ஸ்லிப் அவரையும் பாதிச்சிருச்சு. நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு? நீங்க ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வாயின் வார்த்தைகள்னால, உங்க கிரியைகள்னால உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியோடைய வாழ்க்கை, அவங்களுக்குள்ளால நீங்க எப்படிப்பட்ட தாக்கத்தை நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க. இங்க பாருங்க, ஆபிரகாம் கூட இருந்த இந்த லோத், ஆபிரகாம் ஆசையோட கூட்டிட்டு வந்த அந்த லோத், விட்டுட்டுதான் வந்திருந்திருக்கணும் அந்த லோத்தை. ஆனாலும் பரவாயில்ல, பரிதாபப்பட்டு அவனுக்காக பாவப்பட்டு அவனையும் கூட கூட்டிட்டு வந்தாரு. ஆனா பாருங்க, அவனுடைய வாழ்க்கையினால ஒரு தவறான ஒரு தாக்கம் லோத் மேல போய் விழுறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, லோத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவர் சோதம்குள்ளாலே தங்கிடுறாரு. அது பிறகு அந்த அழிவை சந்திக்கும்படியாக ஒரு நிலைமைக்கு போறாரு. அந்த இடத்துல கூட அவங்களுடைய அடுத்த தலைமுறை கூட தவறான வழியில போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. லோத்தோடைய பிள்ளைங்களை குறித்து நம்மளுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்ச எங்கன்னு பார்த்தா, ஆபிரகாம் எடுத்த ஒரு சின்ன ஒரு டெசிஷன் மேக்கிங்ல ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவுல இருந்தாரு. பலிபீடத்தை கேட்டுறாரு ஆண்டவர், அவரை அநேக நேரத்துல வெளிப்படுத்தி நல்ல ஒரு உறவுல இருந்த அந்த ஆபிரகாம் ஆண்டவரை சார்ந்து ஒரு முடிவு எடுக்காம அவரோட புத்தியை சார்ந்து சூழ்நிலையை பார்த்து அவராக ஒரு முடிவு எடுக்கிறத பார்க்கிறோம். அப்படி எடுத்ததுனால அநேக கான்சிக்வன்சஸ், பர்சனல் லைஃப்ல கான்சிக்வன்ஸ், இன்டெகிரிட்டியை லூஸ் பண்றாரு, டெஸ்டிமனியை இழக்கிறாரு, சுத்தி இருக்கிற ஜனங்க முன்னாடி சாட்சி இழக்கிறாரு. ஹாகார் அப்படி ஒரு தவறான ஒரு காரியம் நடக்குது. லோத்துடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு நடக்கிறத பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ், இங்க எல்லாத்தையும் காரணமா இருந்தது என்ன? ஒரு தவறான முடிவு தான். ஆனா அதுக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அங்க ஒரு ஃபமைன், ஒரு கிரைசிஸ் வரும்போது எடுக்கிற ஒரு தவறான ஒரு முடிவை நம்ம பார்க்கணும். இதே இது ஆனா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அங்கேயும் ஒரு கிரைசிஸ் வருது. ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 1-3 வசனத்தை வாசிக்கலாம். 1-3. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய ஏலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இப்ப பாருங்க, இங்கே ஒரு பஞ்சம் வருது. லூக்கா 4வது அதிகாரத்தை நீங்க அப்புறம் வாசித்தீங்கன்னா 25-26 வசனங்கள் அந்த இது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அங்க ஒரு பஞ்சம், பயங்கரமான ஒரு பஞ்சம்.
ஆனா இங்க பாருங்க, எலியா வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில ஆண்டவர் வந்து அங்க வந்து ஒரு இடத்துல போய் இருக்க சொல்றாரு. அங்க ஒரு புரூக் இருக்கு, தண்ணி அங்க போய் கொண்டு இருக்கு. அது மூலமாக ஆண்டவர் தண்ணியை கொடுக்கிறாரு. 4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 4வது வசனத்தை. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்கள், அங்க காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். அங்க ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்கு, அதுல இருந்து தண்ணியை கொடுக்கிறாரு. எல்லாம் ஆண்டவர் ஒரு நேச்சுரல் சோர்ஸ். அந்த நதி வந்து ஒரு நேச்சுரல். ஆண்டவர் வந்து காகையை கொண்டு, காகை வந்து ஒரு அழுக்கு, அந்த ரேவன்ஸ் அது ஒரு அழுக்கான பேர்டு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பேர்டே ஆண்டவர் யூஸ் பண்ணி அவருக்கு நேரத்துக்கு நல்ல சாப்பாடும் வந்துட்டு இருக்கு, தண்ணி எல்லாம் பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. சோ பாருங்க, இந்த நேரத்துல நம்ம இருந்தோம்னா உடனே நமக்குள்ளார ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். என்ன ஆண்டவரே, நீங்க தானே இங்க வந்து இருக்க சொன்னீங்க, நீங்க தானே எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நீங்க தானே இந்த காகை கொண்டு எனக்கு உணவு கொடுத்தீங்க, நீங்களே கை விட்டுட்டீங்களே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை, உங்களுக்கு ஊழியம் செஞ்சு இப்படியா, உங்களை நம்பி இருந்ததுக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நமக்குள்ள வந்திருக்கலாம். எல்லாமே வத்தி போகுது, எல்லாமே முடிஞ்சு போகுது, இப்போ ஒண்ணுமே வரல. 9வது வசனத்துல, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இங்க பாருங்க, இந்த விதவை அவங்களை குறித்து தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அது என்ன நிலைமையில இருக்கிறாங்க, 12வது வசனத்தை நீங்க அப்ப வாசித்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு, அதை சாப்பிட்டுட்டு அவங்களும் அவங்களோட மகனும் சேர்ந்து சாகுறதுக்கு, நாங்க சாப்பிட்டு சாகுறதுக்கு இதான் கடைசி சாப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். இங்க எலியாட்ட ஒண்ணுமே இல்ல. இந்த ஜாரேஃபத்துல இருக்கிற இந்த விதவைட்ட இருந்தது கொஞ்சம் தான், ஒண்ணுமே இல்லை, ஆல்மோஸ்ட் நத்தி, கொஞ்சம் இருக்கு, சாப்பிட்டு சாகுற நிலைமை. ஆனா பாருங்களேன், ஆண்டவரால கூடாத காரியம் இல்லை. எப்படிப்பட்ட சோர்ஸ்ல இருந்தும் நம்மளுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கு. ஒரு நேச்சுரலான அந்த ஆறா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் காகையை கொண்டு கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்ட் எதுவுமே எதிர்பார்க்காத அந்த காரியத்துல இருந்தும் நம்மளுக்கு போஷிக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். சோ ஆண்டவர் எவ்வளோ நன்மை. நீங்க பாருங்க, எங்கேயுமே எலியா குழம்பி போய் புலம்புறத நம்ம பார்க்கல. எங்கேயுமே அவருடைய சுயத்தை சார்ந்து, ஐயோ இங்க பஞ்சம் வருது, நம்ம அங்க போயிடலாம் இங்க போயிடலாம்னு அவர் எதுவுமே தீர்மானம் எடுக்கல. ஆண்டவர் சொல்லதை அப்படியே கீழ்ப்படிந்தார். முதலாவது ஒண்ணு பார்த்தோம், அங்கேயும் பஞ்சம் வந்துச்சு. ஆனா அங்க உள்ள நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் பஞ்சம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் படிப்படியா அவங்க வழி நடத்துறத பாக்குறோம். அங்க பாருங்க, அவங்க அந்த எலியானால அந்த விதவைக்கு மாத்திரம் அவங்க விதவை எடுத்துற ஒரு தீர்மானத்துல விதவை மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படல, எலியாவும் ஆசீர்வதிக்கப்படுறாரு, அந்த விதவையும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. இங்க பாருங்களேன், அவங்கள்ட்ட இருந்தது ஒன்னும் இல்ல, ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ எனக்கு செஞ்சுட்டு அப்புறம் நீ வந்து உனக்கு உன் பையனுக்கு கொடுன்னு சொல்ற, அதையும் கீழ்ப்படுகிறத பாக்கும். ஏன்னா இந்த விதவை வந்து ஒரு இஸ்ரவேலர் கிடையாது, இவங்க வந்து ஒரு புறஜாதி நபர், இவங்களுக்கும் இஸ்ரவேலுடைய தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அங்க கீழ்ப்படுகிறத பாக்குறோம், ஆனாலும் அந்த கட்டளை கீழ்ப்படுகிற பாக்குறோம், ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். எலியாக்குள்ளால இருக்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதோட அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் அவங்க பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறார், அவங்க தேவையை தொடர்ந்து சந்திக்கிறார். 16வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நம்மளுடைய தினம் நம்மளுக்கு தேவையான என்ன தேவையோ டெய்லி நம்மளை சஸ்டெயின் பண்றதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை சார்ந்து வைத்திருக்குமா? பேங்க் அக்கௌண்டை சார்ந்து இருக்கிறோமா? நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய பதவி, நம்மளுடைய காரியங்களை சார்ந்து இல்லைன்னா ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா? ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையில நாம் எப்பவுமே ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புவோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு நாம் விரும்புவோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அநேக முறை சில நேரம் ஒரு மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும்போது கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை எங்க வாழ்க்கையில அவர் செஞ்சிருக்கிறார். அநேக சாட்சிகளை சொல்லலாம்.
அநேக சாட்சிகளும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு முறை எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகி அங்க படுத்திருக்க மூணாவது சர்ஜரிக்கு போய் அங்க இருக்கும்போ எங்கள்கிட்ட இருந்து ரொம்ப குறைவான காசு தான். அப்போ அகஸ்டின் அங்கிள் கால் பண்றாங்க. அப்போ ஜாய் சொல்றா, அவங்க கேக்குறாங்க எவ்வளவு செலவாகும். அப்ப கிட்டத்தட்ட 1,50,000 மேல செலவாகும் சொல்லும்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், லோன் தரோமா, அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் சந்திப்பார். அந்த நேரத்துல கஷ்டமா இருந்துச்சு. எப்படி சொல்ல முடியும்? சொந்த குடும்பத்துல சொந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் இந்த நேரத்துல ஆண்டவரை பாருங்கன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், நாங்க உதவி செய்யறோம், அதுக்கு பின்பதாக நீங்க பே பண்ணுங்கன்னு கூட. ஆனா ஆண்டவரை பாருங்கன்னு கத்து கொடுத்த அந்த காரியத்தினால அந்த நாட்களை நாங்க அற்புதத்தை கண்டோம். ஆண்டவர் சந்தித்ததை நாங்க பார்த்தோம். அதுக்கு பின்பதாக இன்னைக்கு எல்லாம் யோசித்து பார்க்கும்போ அப்படி அவங்க கத்து கொடுத்ததுனாலதான் நாங்க மனிதர்களை பார்க்காம ஆண்டவரை பார்க்க கத்து கொடுத்தோம். வெள்ளூர்ல இருக்கும்போ கூட ஒரு முறை ஒரு இடத்துல போய் பிளேட் வாங்கணும், ஸ்டீல் பிளேட் வாங்கணும். அதுக்கு தேவையான காசு இருந்துச்சு. ஆனா அவ்வளவு செலவு பண்ணா நம்மளுக்கு வேற தேவைகள் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தேவையான ஒரு 3-4 பிளேட் மட்டும் வாங்கிடலாம். நம்ம வீட்டுல யார் வர போறோம், அவ்வளவு தானே நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்குறோம். சரி, நிறைய வாங்கினா மினிமம் மோட்ல இருக்கணும், நிறைய செலவு பண்ண வேண்டாம், நிறைய தேவைகள் இருக்கும்னு காசை மிச்சப்படுத்தும்படியாக கொஞ்சம் சிக்கனமா அப்படி 4 பிளேட் மட்டும் போதும். அடுத்த நாள் பார்த்தா விருந்தினர்கள் வந்துட்டாங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, நாங்க வந்துட்டோம் தெரிஞ்சவங்க நைட் வர்றாங்க. சாப்பாடு ரெடி பண்ற மாதிரி ஒரு நிலைமை. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அந்த அங்கிள் சொல்றாங்க. அந்த அங்கிள் பேரு சாலமன், அவங்க காரைக்கால்ல உள்ள அங்கிள். அப்ப எல்லாரும் சேர்ந்து உட்காரம்ப நானும் ஜாயம் மாறி மாறி முழிக்கிறோம். பிளேட் இல்லையே, எல்லாருக்கும் பிளேட் பத்தாது, என்ன பண்றதுன்னு. அந்த நேரத்துல நாங்க மனசுல யோசிச்சோம், ஷே பிளேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி இருந்திருக்கலாம் போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல அந்த அங்கிள் டக்குன்னு பேக்ல இருந்து எடுத்து கொஞ்சம் பிளேட்ஸ் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க, ஒரு ஸ்டீல் பிளேட். அப்ப நாங்க யோசிக்கிறோம், இது எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்ல நாங்க நிறைய இடத்துல பிளேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், கிஃப்ட் மாதிரி. இது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, உங்களுக்காக கொண்டு வந்திருக்கணும். ஒரு 4-5 பிளேட்டு கொடுத்தாங்க. அப்பதான் யோசித்தோம், ஒரு சின்ன தேவையை கூட ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார். சின்ன ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு பிளேட் எல்லாம் வாங்கி இருந்திருக்கலாம். ஆனாலும் நிறைய செலவுகள் பண்ணாம சிக்கனமா இருக்கணும்னு அப்படி இருந்ததை கூட அந்த நேரத்துல ஒரு தேவை வரம்ப கூட ஆண்டவர் அந்த தேவையும் அதிசயமாக சந்திச்சதை பார்க்க முடியும். சின்ன தேவைதான், ஆனா அதையும் ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில நாம வெறும் நம்மளுக்காக வாழ்றதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. ஆண்டவர் எனக்கு என்னன்னு இல்லாம, நான் அடிக்கடி சொல்றது போல, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் நான் அதை தியானிக்கிற நல்லதுதான். ஆண்டவர் எனக்குள்ளால என்ன செய்யணும்னு விரும்புறாரு, அதையும் தியானிக்கிற நல்லதான முக்கியமான ஒரு காரியம். நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஆண்டவர் என் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்யணும்னு விரும்புகிறார். அந்த கேள்வியை நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுதுதான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். கண்களை